அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ போட் மூவ்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப் 5 மீட்டர் per செகண்ட் இன் ஸ்டில் வாட்டர். It crosses a river of width 200 meter that flows at 3 meter per second. If the boat is steered perpendicular to the river flow, what is the drift and the time taken to cross the river? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ரிவர் இருக்குது, இப்படி பர்பண்டிகுலராக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு போகிறதுக்கு இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணால் நல்லது இல்லையா. ஆனால் டைரெக்டாக இப்படி போயிட முடியாது, ஏன்னா ரிவரோட ஃப்ளோ இந்த பக்கம் இருக்குது. ரிவர் இந்த பக்கம் இங்கேருந்து போகிற போட்டை இந்த பக்கம் நோக்கி தள்ளும் இல்லையா. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நல்லது தான், பட் போக முடியாது போட்டால். ரிவரோடைய ஸ்பீடு என்ன பண்ணும், இப்படி தள்ளிவிடும். ஆல்ரெடி போட்டோட ஸ்பீடும் இருக்குது. போட்டோட ஸ்பீடு 5 மீட்டர் per செகண்ட், ரிவரோட ஸ்பீடு 3 மீட்டர் per செகண்ட். இப்போ இது விட்டு, ரிவரோட விட்டு 200 மீட்டர், இது வந்து 200 மீட்டர் விட்டு. ஓகேங்களா. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ட்ரிஃப்ட் அண்டு டைம் டேக்கன். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக போக வேண்டிய இடம் இங்கே, ஆனால் கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டு ரீச் ஆக முடியும். என்ன ரீசன்னா, ரிவரோட ஃப்ளோ இந்த பக்கம் இருக்கும் இல்லையா. அது கண்டிப்பாக போட்டை இந்த பக்கம் நோக்கி தள்ளி வேறு ஒரு பாயிண்டில் தான் கொண்டு போய் விடும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள், இதுதான் ட்ரிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ். ரைட். இந்த ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த விட்து நம்ம கொடுத்துட்டாங்க, ரிவரோட விட்து. ரைட். அதோடு மட்டும் இல்லாமல் டைம் டேக்கன், இங்கேருந்து போட்டு இந்த பக்கம் இதுதான் ஆக்சுவல் பாத்து, இப்படி தான் போயிருக்கோம், வேறு வழி இல்லை. இந்த ஆக்சுவல் பாத்து இதில் போயிட்டு ரீச் ஆக எடுத்துக்கிட்ட டைம் டி என்னன்னு சொல்லணும். ரைட். இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சிங்களா. எ போட் மூவ்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப் 5 மீட்டர் per செகண்ட் இன் ஸ்டில் வாட்டர். இட் crosses a river of width 200 மீட்டர் that flows at 3 meter per second. If the boat is steered perpendicular to the river flow, what is the drift and the time taken to cross the river? இதான் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் எடுத்துக்கிட்ட டைமை நம்ம பார்க்க போகிறோம். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த கான்செப்ட், இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தால் டைம் டி ஈக்குவல் டு விட்து, என்ன விட்து, ரிவரோட விட்து டிவைடட் பை போட் ஸ்பீடு. இதுதான் ஃபார்முலா, டைம் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இப்போ டி ஈக்குவல் விட்துன்னா டி அப்படி வச்சுக்கலாம், விபி அப்படி வச்சுக்கலாம், போட்டோட ஸ்பீடு. ரைட். டி ஈக்குவல் டு விட்து எவ்வளோ, 200 மீட்டர். டி வந்து 200ன்னு அவங்களே கொஷினில் கொடுத்துருக்காங்க. இது இருக்கு இல்லையா, இதுதான் டி 200. விபி எவ்வளோ, விபின்னா போட்டோட ஸ்பீடு. ரைட். போட்டோட ஸ்பீடு 5 மீட்டர் per செகண்ட், 5. ரைட். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு 40 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் தான் இது. ரைட். சரி, 40 செகண்ட்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கா? 2 ஆப்ஷன் வந்துடுச்சு, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ டைம் டேக்கன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி ட்ரிஃப்ட் வேணும். ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது போய் சேர வேண்டிய பாயிண்டில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிற இடம். அப்போ சேர வேண்டிய பாயிண்ட்டுக்கும் அந்த தள்ளி போயிட்டு ரீச் ஆன இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸு. ஈக்குவல் டு ரிவரோட ஸ்பீடு இன்ட்டு டைம் டேக்கன். இதுதான் ஃபார்முலா. ரைட். ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ் வேணும். ரிவரோட ஸ்பீடு என்ன, 3. இங்கே பாருங்கள், 3 மீட்டர் per செகண்ட். அப்போது 3 இன்ட்டு இது விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விஆர் இன்ட்டு டி. விஆர் எவ்வளோ நமக்கு இங்கே 3, டைம் எவ்வளோ 40 செகண்ட்ஸ்.
இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 120. இப்போது இது வந்து என்னென்னா 120ன்றது டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு எல்லாமே இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போது 120 மீட்டர், ரைட். அப்போது டைமு 40, ஆனால் டிஸ்டன்ஸு 120. இப்போ இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள், ரைட். அப்போது டைமும் கேட்டாங்க, போட்டு ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் கேட்டாங்க, சொல்லிட்டோம். எவ்வளோ தூரத்தில் போயிட்டு ஒரு பாயிண்ட் பர்பெண்டிகுலராக ஸ்ட்ரெயிட்டாக போய் இங்கே ரீச் ஆகணுங்க. இங்கே ரீச் ஆக முடியுமா? முடியாது. ரிவர் விடாது, இப்படி தள்ளி போயிடும் போட்டை, கொஞ்சமாக தள்ளி விடும். தள்ளி விட்டதுக்கப்புறம் அதையும் மீறி போயிட்டு போட்டு ஒரு இடத்துல ரீச் ஆகும். ரீச் ஆன பிறகு அந்த ஸ்ட்ரெயிட்டாக பெர்பெண்டிகுலராக வரைஞ்ச லைன் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து போட்டு போய் ரீச் ஆன ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கும் ரீச் ஆன பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் ட்ரிஃப்ட்டு. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், நிச்சயமாக கேட்கலாம். முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிங்க. அப்போ தான் படித்து முடிக்க முடியும். டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. A boat is rowed across a river with a velocity of 9 km/h, flowing at the rate of 3 km/h. If the river be 300 meters broad, find how far down will the boat reach the opposite bank. அதாவது சேம்ங்க, அதே தான். ரிவரு இந்த விட்த் இருக்கு இல்லையா, இந்த விட்த் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிலோமீட்டரில் இருக்க எல்லாமேன்றதுனால ஸ்பீடு எல்லாமே கிலோமீட்டரில் இருப்பாருங்க. இது 3 km/h, இது வந்து 9 km/h. அப்போ டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் வேணும், இது மீட்டர்ஸில் இருக்குது. அப்போ மீட்டர்ஸை நான் என்ன பண்ணணும், 300 மீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை 1000ஆல் டிவைட் பண்ணினா கிலோமீட்டராக மாறிடும். ஓகே, இதை டிவைட் பண்ண என்ன வரும், 0.3 கிலோமீட்டர், ரைட். அப்போ 300 மீட்டர்ன்றது என்ன ஆகுது பாருங்கள், 300 மீட்டர்ன்றது 0.3 கிலோமீட்டர் ஆகிடுது. இவ்வளோ தான். ஸோ இந்த வித்து அவங்க கொடுத்துருக்காங்க 0.3 கிலோமீட்டர். அடுத்தது போட்டு இப்படி கிராஸாக போயிட்டு தான் இங்கே ரீச் ஆகும். இப்போ ஹவ் ஃபார் டவுன், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் இடத்த விட்டுட்டு கொஞ்சம் கீழே தான் போயிருக்கோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே உள்ள தூரம், அந்த ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டைம் டி கால்குலேட் பண்ணலாமா. டி ஈக்குவல் டு டி பை போட்டோட ஸ்பீடு விபி. டி எவ்வளோ, 0.3, இப்போ தானே கண்டுபிடிச்சோம். விபி எவ்வளோ, போட்டோட ஸ்பீடு 9 km/h. இது கிலோமீட்டருக்கு மாற்றிட்டேன், அதனால் துணிஞ்சு போடுறேன். இப்போ நான் இது நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் 3 ஆகிடும், கீழே டினாமினேட்டரு 90 ஆகிடும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணலாம், 1/30 வருது. இப்போ 1/30 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, சரிங்க, இதுதான் டைம் டேக்கன். சரி, நமக்கு இதுவாக வேணும், இந்த ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ் தானே வேணும், ட்ரிஃப்ட் வேணும். இதுக்கு என்ன ஃபார்முலா, ரிவரோட ஸ்பீடு இன்ட்டு டைம் டேக்கன். ரிவரோட ஸ்பீடு என்ன, 3 km/h. இதை கொடுத்துருவாங்க பாருங்கள், இதுதான் ரிவரோட ஸ்பீடு. இன்ட்டு டைம் வந்து 1/30. இப்போ இதை கட் பண்ணோம்னா 1/10 நிற்குது. 1/10ன்றது என்னது, 0.1. 0.1 மீட்டரா கிலோமீட்டரா, இது கிலோமீட்ரு. ஏன்னா கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வந்த ஆன்சர் கிலோமீட்ரு. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிலோமீட்டரில் இல்லை மீட்டரில் இருக்குது. ஒன்றும் பதற வேண்டாம், இதை நம்ம என்ன பண்ணிடணும், அப்படியே 1000ஆல் 0.1 இன்ட்டு 1000 பண்ணிட்டோம் அப்படின்னா மீட்டர் ஆகிடும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 100. இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 100 மீட்டர். ஸோ ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸை 100 மீட்டர் வந்துடும். ஓகேவா, இவ்வளோ தானே விஷயம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது வந்து செகண்ட்ஸா ஹவர்ஸா 1/30ன்றது, இது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ இங்கே 100 மீட்டர்னு எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ, ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.
இந்த ப்ராப்ளம் அப்படியே வரணும் அப்படின்றதுக்காக இதை நடத்திட்டு இருக்கேன். இல்லை, இந்த மாடல் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் பிடிக்க ட்ரை பண்ணணும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். A swimmer want to cross a river of width 120 meter in the shortest possible time. The swimmer speed in still water is 4 meter per second and the river flows at 3 meter per second. At what angle to the river flow direction should be the swimmer head? ஸ்விம்மருடைய, அதாவது ஒரு நீச்சல் வீரர் இருக்கார். இது 120 மீட்டர் விட்த்து. நீச்சல் வீரர் நீந்தி போகிறாரு. ரிவர் விடுமா? விடாது. கண்டிப்பாக டைரெக்டாக பர்பெண்டிகுலராக போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடாது. கொஞ்சம் தள்ளி தான் விடும். இந்த இடத்துல தான் விடும். சரி, இப்போ என்ன கேள்வின்னா, இதெல்லாம் பாசிபிலிட்டாக இருக்குது. என்னென்னலாம் இருக்குது? ஸ்விம்மரோட ஸ்பீடு என்ன? 4 மீட்டர் பர் செகண்ட். இவர் நீந்தி போகிற ஸ்பீடு. அடுத்தது ரிவரோட வாட்டரோட ஃப்ளோ, அது என்ன ஸ்பீடு? 3 மீட்டர் பர் செகண்ட். இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் எவ்வளோ மெனக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ரீச் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் ஒரு இடம் போய் ரீச் ஆவார் இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் எடுத்துக்கிட்டு போய் ரீச் ஆகணும்னு அவர் நினைப்பார். அப்படி நினைக்கும்போது இவரோட ஆக்சுவல் பாத்து தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அட் வாட் ஆங்கிள் டு த ரிவர் ஃப்ளோ டைரெக்ஷன் ஷுட் த ஸ்விம்மர் ஹெட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல ஒரு ஃபார்முலா இருக்குது. டைம் டேக்கன் T ஈக்குவல் டு D டிவைடட் பை Vs இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இப்போ ஆங்கிள், விட்த்து, ஸ்விம்மரோட ஸ்பீடு இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைம் டேக்கன் சொல்லிடலாம். இது ஒரு ரிலேஷன், முக்கியமான ரிலேஷன். அவங்க கொடுத்த குழு என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைமாக இருக்கணும். மினிமம் டைம் T மினிமமாக இருக்கணும். அப்படின்னா இதான நமக்கு தேவை. T மினிமமாக இருக்கணும்னா இந்த டினாமினேட்டர் மேக்ஸிமம் ஆனால் தான் டைம் மினிமம் ஆகும் இல்லையா? ஆனால் இந்த Vs ஃபிக்ஸடு. ஸ்விம்மரோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, Vs அது ஃபிக்ஸடு, கான்ஸ்டன்ட். எவ்வளோ? ஸ்விம்மர் நீந்தி போகிறவர் இருக்கார்ல, அவரோட ஸ்பீடு எவ்வளோ? 4 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 4 மீட்டர் பர் செகண்ட் இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ டைம் டேக்கன் டைம் T ஈக்குவல் டு D எவ்வளோ? 120 மீட்டர் இல்லையா? டிவைடட் பை 4 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபாவும் தெரியல, டைமும் தெரியல. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு, போட்டேன். சரி, இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, T மினிமமாக இருக்கணும்னா டினாமினேட்டர் எவ்வளோ மேக்ஸிமமாக இருக்க முடியுமோ இருந்தால் தான் நம்மளால் மினிமம் டைமை சொல்ல முடியும். சரி, டினாமினேட்டர் மேக்ஸிமம் வேல்யூ எப்போ அட்டைன் பண்ணணும்? 4 கான்ஸ்டன்ட்ன்றதுனால இது ஃபிக்ஸடு. அப்போ சைன் ஆல்ஃபாவை பொறுத்து தான் இது மேக்ஸிமம் வேல்யூவை அட்டைன் பண்ணும். இப்போ சைன் ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? நமக்கு எப்பயுமே தெரியும், சைனோட மேக்ஸிமம் வேல்யூ எப்பயுமே 1 தான். இதுக்கு மேலே வேல்யூவை அட்டைன் பண்ணவே பண்ணாது. இருக்கிறதே மேக்ஸிமம் வேல்யூ போட்டேன். அப்போ டினாமினேட்டர் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஆகிடும். டினாமினேட்டர் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஆகிடுச்சுன்னா டைம் மினிமம் ஆகிடும். ஏன்னா இதுக்கு இன்வெர்ஸ் தானே. டினாமினேட்டர் பெருக இந்த நியூமரேட்டர், அது சிம்பிளிஃபைடு வேல்யூ இருக்கு இல்லையா, T, இது மினிமம் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் சைன் ஆல்ஃபா 1 எடுக்கும்போது தான் டைம் மினிமம் ஆகும். ஓகே, அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 போது அப்போ நமக்கு கண்டிப்பாக வென் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 தென் T அட்டைன்ஸ் மினிமம். சைன் ஆல்ஃபா 1 எடுக்கும்போது தான் T மினிமம் வேல்யூவை அட்டைன் பண்ணும். அப்போ சைன் ஆல்ஃபா 1 ஆகிடுச்சா? சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னா ஆல்ஃபா என்ன? சைன் இன்வர்ஸ் 1 இல்லையா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சைனில் 1 எப்போ வரும்? 90 டிகிரியில். அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரின்றது நம்ம ரேடியனாக மாற்றினோன்னா π/2.
அப்போது ஆல்ஃபா π/2 இருக்கும்போது கோணம் ஆங்கிள் π/2 இருக்கும்போது நமக்கு அந்த நீந்தி போகிற டைம் குறையுங்க. ஷார்ட்டஸ்ட் டைமாக இருக்கும் அது. அப்போது எந்த ஆங்கிள் இது? ஆப்ஷன் டி, ரைட். ஸோ ஆல்ஃபா இந்த ஆங்கிள் இருந்தால் தான் டைம் டேக்கன் வந்து மினிமமாக இருக்கும், சீக்கிரமாக போய் சேரலாம், ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம். சரிங்க. இப்போது இந்த டயக்ராமில் ஆல்ஃபா எங்கே இருக்கும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குமா? இது ஆல்ஃபா இல்லை இது ஆல்ஃபாவா? இது ஆல்ஃபாவா? எது ஆல்ஃபாங்க? இல்லை இந்த பக்கம் இது ஆல்ஃபாவா? இதோ இங்கே போட்டிருக்கணும், இது ஆல்ஃபாவா? எது ஆல்ஃபா இதில்? கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. நான் டயக்ராம் இருக்குது, நான் போட்டுருவேன், ஆல்ஃபா எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிடுவேன். பட் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கணும், ரைட். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து நான் கேட்டிருக்கேன், இதுக்கு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன். போட்டு 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ப்ராப்ளம் சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுங்கள், ரைட். இப்போ கேட்ட கொஸ்டினுக்கெலாம் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி இங்கே எங்கே ஆல்ஃபான்றதையும் சொல்லுங்கள். இது ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த ப்ராப்ளமில் டைம் வந்து ஹவர்ஸா மினிட்ஸ் செகண்ட்ஸா இங்கே கமெண்ட்டில் சொல்லணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்க்கலாம். இது விட்டுன்னா ரிவரோட விட்டு, போட்டோட ஸ்பீடு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போட்டுக்கணும் கீழே, அதான் டைம். எப்பவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் டைம் டேக்கன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரைட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. UGTRB நோட்டிஃபிகேஷன் வருமானு தெரியலையே சார் முதல்ல அப்படின்றாங்க. கன்ஃபார்மாக அது வரும், ஆல்ரெடி வர வேண்டியது, பல காரணங்களால் தள்ளி போயிட்டுருக்கு. டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டு டக்குன்னு எக்ஸாம் வச்சு டக்குன்னு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் போய் படிச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் ஃபுல் செட் மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் படிக்கிற ஹேபிட்டை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா போட்டியாளர்கள் ஜாஸ்தி, நிறைய பேர் இருக்காங்க, அதை ஃபீல் பண்ணுங்கள். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.